ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Athalia தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சிம்பிளான நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இந்த நெக் டிசைன் வந்து போடுறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் கிராண்ட் லுக் தரும். இந்த வீடியோவில் பிகினர்ஸ்க்கு தேவையான டிப்ஸ் நிறைய சொல்லியிருக்கேன், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த டிசைனை எப்படி மார்க் பண்ணுறது, எப்படி வந்து நம்ம ஃபினிஷிங் வந்து கொண்டு வரது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் புதுசாக இப்போ தான் ஆரி ஒர்க் கற்றுக்கிறீங்க அப்படின்னா இந்த ஜரி த்ரெட்டை முடிச்சு போடவே உங்களுக்கு ஒரு 5 நிமிஷமாச்சு ஆகும். அது எப்படி வந்து ஈஸியாக முடிச்சு போடலாம் அப்படின்னு நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். பாருங்கள், நம்ம ஒர்க் போடுற கிளாத்லேயே வந்து இந்த மாதிரி மெலிசான த்ரெட்டு நிறைய இருக்கும். அதை வந்து சின்னதாக வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க. பாருங்கள், எடுத்து நம்ம நாட் போடுற ஜரியில் வந்து சேர்த்தி வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு லைட்டாக திருவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு விரலில் சுற்றி இப்படி நாட் போடுங்க. உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து நாட் விழுந்துடும். நம்ம தனியாக வந்து சரியில் நாட் போடும் போது நம்மளுக்கு போடவே வராது. இந்த மாதிரி நான் வந்து 3 முறை வந்து போட்டுக்கிறேன். பாருங்கள், இப்படி 3 முறை போடவும் பாருங்கள் நம்மளுக்கு நல்லா அந்த நாட் வந்து பாருங்கள் நல்லா விழுந்துருச்சு. இப்போ வந்து அந்த த்ரெட்டை வந்து அப்படியே எடுத்துருங்க. பாருங்கள், இந்த த்ரெட்டை மட்டும் லைட்டாக பக்கமாக பிடிச்சி இப்படி அறுத்துருங்க. நம்மளுக்கு நாட் வந்து விழுந்துருச்சு பாருங்கள் ஈஸியாக. இப்போ அடுத்தது வந்து நான் செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இது வந்து டூலிப் நீடில் 30 நம்பர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். செயின் ஸ்டிச் வந்து நல்லா சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க. அடுத்தது பிகினர்ஸுக்கு தேவையான இன்னொன்று டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். இப்போ ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம ஆரம்பிக்கும் போது பாருங்கள், செயின் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அந்த செயின் ஸ்டிச் வந்து நம்ம நெருக்கமாக போட்டுருவோம். ரொம்ப நெருக்கி ஒன்று மேலே ஒன்றா போட்டுருவோம். நம்ம 2 செயின் போடுற இடத்துல 3 செயின் ஸ்டிச் வந்து ஒரே இதில் போட்டுருவோம். பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் வந்து திக்காக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ உங்களுக்காக நான் கொஞ்சம் நெருக்கி போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கே வந்து டிஃப்ரெண்ட் தெரியும். பாருங்கள், அந்த வளைவில் வந்து மொத்தமாக இருக்குது பாருங்கள். நான் அதுக்கப்புறம் போடுற ஸ்டிச் வந்து மெலிசாக போட்டிருக்கேன். பிகினர்ஸாக இருக்கும் போது நம்ம அந்த மாதிரி தான் போடுவோம். நானுமே வந்து இப்படி தான் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து நிறைய ப்ளவுஸ் போட இந்த மாதிரி நானே வந்து போட்டு நானே ஸ்டிச் பண்ணும் போது தான் எனக்கு வந்து தெரிஞ்சுது. அதாவது ரொம்ப நம்ம நெருக்கி வந்து செயின் ஸ்டிச் போடுறோம் அப்படின்ட்டு. நம்ம கரெக்டாக அந்த லைனில் வந்து நேராக நம்ம போடணும். ஒரு செயினுக்கு அடியிலேயே இன்னொன்று செயின் ஸ்டிச் நம்ம போடுறதுனால தான் இப்படி வந்து ரொம்ப தின்னாக வருது. பாருங்கள், நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த ரொம்ப மெலிசாக போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப சிங்கிள் ஃபுட்டு போட்டாலுமே ஸ்டிச் பண்ண வந்து நம்மளுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த பீடு வந்து டேமேஜ் ஆகவும் சான்ஸ் இருக்குது. அப்புறமா வந்து போட தான் நானும் வந்து கற்றுக்கிட்டேன். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் தள்ளி போடும்போது நம்மளுக்கு அந்த ஃபுட்டு வந்து போயிட்டு வர்றதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது. ப்ளவுஸும் வந்து நல்ல ஃபினிஷிங் கிடைக்கிது. ஸ்டிச் பண்ண வாட்டியுமே நம்மளுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், அந்த கிளாத்லாம் வந்து எக்ஸ்ட்ரா தெரியாமல். நீங்கள் பிகினர்ஸ் வந்து இந்த டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம பீடு கொடுக்கும்போதும் அப்படி தான், நம்ம அதே மிஸ்டேக் தான் பண்ணுவோம். பீடு கொடுக்கும்போது ஒரு பீடு வந்து ஒரு லைன் ஃபஸ்ட் லைன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பீடு வந்து அந்த செயின் நம்ம ஸ்டிச் போட்டதையே மறைச்சிரும், சுத்தமாக தெரியாது. அதாவது இப்போ நம்ம 2 லைன் தான் செயின் ஸ்டிச் போடுறோம் அப்படின்னா சுகர் பீடு வந்து கொடுக்குறோம், அப்படி அல்லது நம்பர் 3mm பீடு வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அந்த 3mm பீடு வந்து அந்த செயின் ஸ்டிச் 2 லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த செயின் ஸ்டிச்சுக்கு மேலே தான் இருக்கும். அந்த செயின் ஸ்டிச் 2 லைன் போட்ட மாதிரியே நம்மளுக்கு தெரியாது. இப்போ ஓரத்துலலாம் 3mm பீடு வந்து நம்ம கொடுத்து ஸ்டிச் பண்ணும்போது 3mm பீடு வந்து சீக்கிரம் வந்து உடஞ்சிரும். லைட்டாக வந்து அந்த மிஷினோட வந்து ஃபுட்டு பட்டாவே உடஞ்சிரும். சுகர் பீடு கூட கொஞ்சம் லேட்டாகும் உடைய. 3mm பீடு 4mm பீடெலாம் ஃபஸ்ட் லைனில் நம்ம கொடுக்கும்போது சீக்கிரம் வந்து உடைய சான்ஸ் இருக்குது. அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் வந்து நம்ம கேப் விட்டு போடும்போது நம்மளுக்கு பீடு வந்து டேமேஜ் ஆகாது. அடுத்தது ஃபஸ்ட்டு 3 லைன் நான் செயின் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ வந்து 3mm பீட் கொடுத்துருக்கேன். இப்போ அந்த 3 லைன் செயின் ஸ்டிச் பாருங்கள், எனக்கு நல்ல தெளிவாக வந்து தெரியுது. அதாவது அந்த நான் போட்ட செயின் ஸ்டிச் வந்து அந்த பீடுக்கு அடியில் வந்து போகலை பாருங்கள், அந்த வளைவில் எங்கேயுமே வந்து போகலை. 3 லைன் வந்து நல்லா நம்மளுக்கு தெளிவாக தெரியணும். அப்படி தெரிஞ்சு போடும்போது நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து அடுத்தது ஒரு ஸ்டோன் ஒர்க்கோ அல்லது ஏதாச்சும் பீட் ஒர்க்கோ பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் டேப் வச்சு அளந்துட்டு ஒரு பீடோ பீடு வந்து ஸ்டிச் பண்ணும் போதோ ஒரு ஸ்டோன் ஸ்டிச் பண்ணும் போதோ டேப் வச்சு அளந்துட்டு கரெக்டாக டிஸ்டன்ஸ் பார்த்துட்டு நீங்கள் வந்து அடுத்த ஒர்க்கை வந்து பண்ணுங்கள். அப்படி இல்லை நம்மளே வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் போடுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு கேப் வந்து ஒரு சில இடத்துல கம்மியாகவும் ஒரு சில இடத்துல நிறையாவும் நம்ம வந்து போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ வந்து இந்த டிசைனுக்கு வந்து நான் ஒரு இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிட்டு நடுவில் வந்து சென்டரில் ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன். கொஞ்சம் எனக்கு வந்து வளைவாக வந்து அந்த டிசைன் வந்து போட போகிறேன். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வரைஞ்சிக்குவோம்.
பென்சிலில் வந்து வரைஞ்சிக்கிறேன். இதுவே நீங்கள் இன்னொரு மெத்தட்லேயும் போடலாம். அதுவும் வந்து நான் எப்படின்னு சொல்கிறேன். இப்போ அந்த ஒரு இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல இந்த மாதிரி லைட்டாக வந்து ஒரு வளைவு மாதிரி இந்த மாதிரி போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வந்து போடலாம். இல்லை நம்மளுக்கு வந்து அவ்வளவா ட்ரா பண்ண வராது, வளைவு வந்து ஒன்று சின்னதாகவும் ஒன்று பெருசாகவும் வந்து போட்டுருவோம் அப்படின்னா இன்னொன்று மெத்தட் வந்து நான் சொல்கிறேன். அது வந்து இதோட ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டோ அல்லது சார்ட்டோ வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி 4ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நான் இப்போ அளவு எடுத்தேன் இல்லையா, ஒரு 1 இன்ச்சு வந்து வச்சு 1/2 இன்ச்சு வந்து சென்டர் மார்க் பண்ணி அந்த ஆர்க் மாதிரி வரைஞ்சி கட் பண்ணியிருக்கேன். அதே தான் நம்ம 4ஆக வந்து நான் மடித்து கட் பண்ணதுனால எனக்கு வந்து இந்த மாதிரி நீட்டமாக வந்திருக்கு. ஏன்னா நம்ம வந்து ஒன்று மட்டும் வச்சு கட் பண்ணால் நம்மளுக்கு ரொம்ப நேரம் ஆகும் வரைகிறதுக்கு. இந்த மாதிரி 4ஆக வந்து வச்சு கட் பண்ணும்போது அப்படியே சீக்கிரம் வரைஞ்சிடலாம். இப்போ வந்து நேராக இருக்கிற இடத்துலலாம் வந்து நம்ம நேராக வச்சு வரைஞ்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் வளைவுலலாம் வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வளைச்சிக்கணும் இல்லையா, அதுக்காக நான் வந்து ஒன்றா வந்து இந்த மாதிரி வச்சு வரைஞ்சிக்கிறேன். கரெக்டான டிஸ்டன்ஸில் வச்சு கொஞ்சம் வளைச்சி வரைஞ்சிக்கிறேன். நம்ம நேராக இருக்கிறதுக்கெலாம் நம்ம சார்ட் பேப்பர் அப்படியே நேராக வச்சே வரைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வரைகிறது ஃபஸ்ட்டு எப்படி வரைஞ்சோமோ அதே மாதிரி நான் ஒரு சுகர் பீடு ஒரு லைன் வர அளவுக்கு அந்த கேப் வந்து விட்டு வரைஞ்சிருக்கேன். பாருங்கள், இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு நெக்கு கொஞ்சம் அந்த சென்டரில் வந்து நேராக வரும் இல்லையா, அதனால் இந்த சார்ட் பேப்பரை வந்து நேராக வச்சு வரைஞ்சிக்கிறேன். இந்த வளைவில் வந்து கொஞ்சம் லைட்டாக வளைச்சிக்கோங்க. இந்த டிஸ்டன்ஸ் பாருங்கள், எல்லாத்துக்கும் இந்த அளவுக்கு ஒரு பீடு வந்து சுகர் பீடு வந்து வர அளவுக்கு வந்து நான் டிஸ்டன்ஸ் விட்டுருக்கேன் அந்த இடத்துல. பீனர்ஸ் வந்து ப்ளவுஸில் பென் யூஸ் பண்ணாதீங்க, பென்சிலில் யூஸ் பண்ணி வரைங்க. ஒரு சில நேரத்தில் இந்த மாதிரி டிசைன் வந்து நீங்கள் வரும்போது சென்டர்லேருந்தே எப்பயும் வந்து மார்க் பண்ணி பழகுங்க. சென்டர்லேருந்து மார்க் பண்ணால் தான் நம்மளுக்கு 2 பக்கம் எண்ட்லேயும் வந்து ஈவனாக வரும். இப்போ மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நான் சுகர் பீடு வந்து 2 பீடாக கொடுக்குறேன். சுகர் பீடு எப்பயுமே வந்து நீங்கள் கொடுக்கும்போது ஒரு பேக் செயின் போட்டு ஆரம்பிங்க. அப்போ தான் வந்து அந்த நாட்டிலேருந்து உருவிட்டு வராது. பாருங்கள், சுகர் பீடெலாம் இப்போ ஷார்ப் எட்ஜில் வந்து நம்ம கொடுக்கும்போது அந்த வளைவில் கொடுக்கும்போது ஒரு லாக் செயின் போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் அந்த வரைஞ்சிருக்கிற எண்டு வரைக்கும் வந்த வாட்டியும் ஒரு லாக் செயின் அந்த இடத்துல பாருங்கள். நான் இதோட எனக்கு வந்து நான் வரைஞ்சிருக்க லைன் வந்து முடியுது இல்லையா, நான் இதோட வந்து ஒரு லாக் செயின் போடுறேன். பாருங்கள், இந்த இடத்துல லாக் செயின் போட்டுட்டு அப்படியே வந்து கீழே டர்ன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரொம்ப வந்து சிம்பிளாக வளைச்சிடலாம். அந்த எண்டு வரைக்கும் வந்துட்டு ஒரு லாக் செயின் போட்டுட்டு அப்படியே வந்து டர்ன் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து நான் ரொம்ப ஷார்ப்பாக வளைவில்லை, லைட்டான ஒரு வளைவு தான். அதனால் நீங்கள் ஒரு லாக் செயின் போட்டுட்டு வளைச்சாவே உங்களுக்கு கரெக்டாக டர்ன் ஆயிரும். இதை இன்னொன்று விதமாகவும் நம்ம வந்து டர்ன் பண்ணலாம். இப்போ பிகினர்ஸ்க்குலாம் லாக் செயின் வந்து சின்னதாக போட வராது அப்படின்னும் போது பாருங்கள், நான் கீழே ஒரு லாக் செயின் போட்டுக்கிறேன். டர்ன் பண்ணிவிட்டு அந்த ஒரு பீடு பக்கத்தில் ஒரு லாக் செயின் போட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வளைக்கிறேன். இப்போ அடுத்தது வந்து நான் அந்த வளைவெல்லாம் வந்து வீட் பீட் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக வந்து வீட் பீடு வந்து இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று கொடுத்துட்டு சென்டரில் வந்து ஒன்று கொடுக்குறேன். பாருங்கள், ஒரு லாக் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே ஒரு செயின் லாங்காக போட்டுட்டு திரும்ப ஒரு லாக் செயின் போட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று வீட் பீட் கொடுங்க. வீட் பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எண்ணாட் போட்டுடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி அடிக்கடி எண்ணாட் போடுறதுக்கெலாம் நீங்கள் வந்து A1 ஜரி த்ரெட் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது நம்ம அடிக்கடி எண்ணாட் போடும் போது நம்ம ஸ்பீடாக போடணும், ஒரு ஒர்க்கை வந்து ஸ்பீடாக முடிக்கணும் அப்படின்னா நம்ம ஜரி த்ரெட்டில் வந்து யூஸ் பண்ணலாம். பீட்லாம் வந்து ஒருக்கா ஜரி த்ரெட்டு யூஸ் பண்ணி நீங்கள் போடும்போது சீக்கிரம் வந்து உங்களுக்கு எண்ணாட் வந்து விழுந்துடும், அதாவது சின்னதாகவும் விழும் எண்ணாட்டு. அடுத்தது கொஞ்சம் கேமரா வந்து ஷேக் ஆனதுனால சரியாக வீடியோ வந்து கவர் ஆகாத போயிடுச்சு. அதனால் அந்த ரவுண்ட் பீடு வந்து வச்சு இட்லி பீடு வந்து வச்சு அதை சுற்றி வந்து நான் சுகர் பீட் கொடுத்துருக்கேன். சுகர் பீட் கொடுத்து அதுக்கப்புறம் 2 வீட் பீட் கொடுத்து ஒரு ஸ்டோன் ஒட்டி அதுக்கப்புறம் 3 சுகர் பீடு வந்து கொடுத்துருக்கேன். அது வந்து சரியாக கவர் ஆகலை, நான் கவனிக்காத விட்டுட்டேன், சாரி. அடுத்தது வந்து நான் இப்போ ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போடுறேன். இந்த கேப் வந்து ரொம்ப இருந்தது அந்த இடத்துல, அதனால் சரி அதை ஏதாச்சும் ஃபில் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போடலாம் அப்படின்னு ஃப்ரெஞ்ச் நாட் போடுறேன். நீங்கள் பீட் கூட கொடுக்கலாம். சாரீ வந்து இந்த க்ரீன் கலர் அப்படின்றதுனால நான் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து ஒரு 3 ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போட்டுக்கிறேன். பாருங்கள், நான் வந்து 8 கவுண்ட் த்ரெட் எடுத்திருக்கேன் நார்மல் நீடியில். நீங்கள் சில்க் த்ரெட் ஹேண்டில் பண்ணும்போது பார்த்து ஹேண்டில் பண்ணணும். சீக்கிரம் வந்து சிக்கு விழுந்துடும். ரொம்ப லாங்காக வந்து நீங்கள் எடுக்காதீங்க, கொஞ்சம் ஷார்ட்டாகவே எடுத்து நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட் போடுங்க. ஏன்னா சில்க் த்ரெட் வந்து சீக்கிரம் சிக்கு விழுந்துடும். இந்த ஃப்ரெஞ்ச் நாட் இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு போடும்போது அடிக்கடி த்ரெட்டு வந்து மாட்டி அறுந்து போகும். அதனால் நீங்கள் கொஞ்சம் ஷார்ட்டாகவே வந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. பாருங்கள், பக்கம் பக்கம் நான் வந்து அக் ஷேப்பில்
ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கிறேன். பாருங்கள், நீங்கள் நீடியில் குத்தி இப்படி எடுக்கும் போது நல்லா சிக்கு இல்லாமல் இந்த மாதிரி கையில் எடுத்து விட்டுக்கோங்க. த்ரெட்டை எடுத்துவிட்டு அதுக்கப்புறம் விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து சிக்கு இல்லாத பிசுறு இல்லாத வந்து உங்களுக்கு கரெக்டாக ஃப்ரெஞ்ச் நாட் விழும். இதே மாதிரி நம்ம வந்து எல்லாத்துக்கும் போட்டு பார்க்கலாம். அவ்வளோதான், இந்த நெக் டிசைன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆச்சு. நான் சிங்கிள் பீட் மெத்தடில் நம்பர் 4 சைஸ் பீடு வந்து நான் புட்டா டிசைன் மாதிரி அங்கங்கே கொடுத்துருக்கேன். பாருங்கள், நம்மளுக்கு வந்து சிம்பிளான ஒர்க் தான், ஆனால் பார்க்குறதுக்கு வந்து நல்ல லுக் வந்து கிராண்டாக தெரியும். ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு வந்து நான் இந்த நெக் டிசைன் வந்து போட்டிருக்கேன். இதே மாதிரி தான் ஃப்ரண்ட் நெக்கும். அடுத்தது வந்து ஸ்லீவ் டிசைனும் இதே மாதிரி தான். ஸ்லீவ் டிசைனு பப் ஸ்லீவ் கேட்டிருந்தாங்க, அதனால் ஸ்லீவில் வந்து பார்டர் மட்டும் நான் ஒர்க் பண்ணிவிட்டு இதே டிசைன் வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸ்லீவில். அதுக்கு வந்து புட்டாஸ் மாதிரி இந்த சிங்கிள் பீட் மெத்தடில் வந்து நான் கொடுக்கல. ஸ்டிச் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் வந்து ஷார்ட்ஸில் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நெக் டிசைன் வந்து இதோட முடிஞ்சது. நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸும் பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் சொன்ன சின்ன சின்ன விஷயமும் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து ஸ்லீவ் டிசைனு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வரும். என்னோடய வீடியோவை தொடர்ந்து உங்களால் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.